பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்மை நடத்துகிற தேவன் நல்லவர். ஆமென். நமக்கு உதவி செய்கிறவர், நம் கூடவே வருகிறவர், நிழலா இருக்கிறவர். இன்றைக்கும் ஒரு வசனத்தை தியானிப்போம். ஏசாயா 44:22. உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் என்று சொல்கிறார். உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். எவைகளில் மீட்டுக்கொள்கிறார்? முதலாவதாக பார்க்கும் பொழுது 1 பேதுரு நீங்கள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நம்முடைய அக்கிரம செய்களிலிருந்து அவர் நம்மை மீட்டுக்கொள்ளுகிறார். அக்கிரமம் யாருக்குமே பிடித்த இருக்கார். அந்த செயல்களில் பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ளுகிறார். அதற்காக சிலுவை பரிந்தும் தம்மை தாழ்த்தி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பாவம் என்பது ஒரு கொடிய, ஆமென், அது ஒரு மரணத்திற்கு நேராக கொண்டு சேர்த்துவிடும். அதிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு நித்திய ஜீவ கரைக்கு, நித்திய வாழ்வுக்கு நம்மை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். வேறு எதிலிருந்து மீட்டுக் கொண்டிருக்கிறார்? சுகவீனத்திலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து நானே உங்களை சுகமாக்குகிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவைகளிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக சந்ததி சந்ததியாக வருகின்ற, ஆமென், பலவீனம், சுகவீனம், அவைகளிலிருந்து மீட்டுக் கொண்டிருக்கிறார். வேறு எவைகளிலிருந்து மீட்டுக் கொண்டிருக்கிறார்? எனக்கு அன்பானவர்களே, சந்ததியாக வருகின்ற சாபங்கள், சில குடும்பங்களிலே தொடர்ச்சியாக வருகின்ற சாபம், மரணம், மந்திர தகடுகளினால் வருகின்ற போராட்டங்கள், பிசாசினுடைய ஆதிக்கங்கள், இவைகளிலிருந்து இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கரைமாய் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பலருடைய வாழ்வு, ஆமென், நொறுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ஆமென், அது மாத்திரமல்ல, நல்ல சமாரியனை போல குற்றுயிராக போடப்பட்ட அநேகரை ஆண்டவர் மீட்டுக்கொண்டு தூக்கி எடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் அப்படி நம்மை நடத்தியிருக்கிறார். நல்ல தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நல்ல தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தி பாடுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய கொடிய காரியத்தில், ஆழ்ந்த பள்ளத்தில் இருக்கலாம், உங்களை தூக்கி நிறுத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வாருங்கள். ஆமென். அவருடைய கரத்தின் கிரியைகள் நீங்கள், உங்களை நடத்துகிறவர் அவர். ஓ எஸ், ஹோலி ஸ்பிரிட். அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி பாடுங்க, அறிக்கை செய்யுங்கள். வழி தப்பி நான் தீரிந்தே, பாவ பழி அதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் தீரிந்தே, பாவ பழி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆகா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாடுங்க, தொடர்ந்து கர்த்தரை துதிங்க. குடும்பமா அவன் இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் ஜெபிக்கிறவங்களுக்காக ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டு கொண்ட தகப்பனப்பா. ஆண்டவரே, ஆழ்ந்த சேற்றினிருந்து குப்பையில் கிடந்த எங்களை, ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த எங்களை, ஆண்டவரே, நீர் தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, தம்முடைய திராட்சை தோட்டத்தின் பணியாளர்களாக, இயேசுவை பாவ கரைகளோடு சேற்றிலே கிடந்த எங்களுக்கு புது வாழ்வு கொடுத்து, நித்திய வாழ்வை கொடுத்து, ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தீர். எமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா.
வேதனையோடும் துக்கத்தோடும் ஆண்டவரே பிசாசின் பிடிகளுக்குள்ளே இருக்கின்றவர்கள், மரண பயத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீர் விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். வழிமாறி சென்று கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் புதிய வாழ்வை, புதிய வழியை, நித்திய வழியை நீர் காண்பித்ததற்காக நன்றி. நன்றி அப்பா. அவருடைய வாழ்வில் எங்கும் சந்தோஷம் உண்டாகட்டும், அவருடைய குடும்பம் எங்கும் சமாதானமும் மகிழ்ச்சியும் பிரவைக்கட்டும். ஆண்டவரே நீர் எப்படி செய்கிறதற்காக நன்றி. நன்றி அப்பா. நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தெய்வீக கரம் நம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.